முத்து சொன்னது வந்து நான் என்னால முடியல ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து அவரை தான் சொல்லிப்பாரு தன்னைத்தானே தாக்கிக்குவேன் அப்படின்னு அவர் அந்த இடத்துலயும் அருணை குறிப்பிடவே இல்லை. நான் எதனா பண்ணிட்டு போயிடுவேன்னு சொன்னது அவர் தான். அந்த வீடியோவும் சர்க்குலேட் நம்ம பண்ணிருந்தோம். நான் ஏதாவது பண்ணிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் நான் உச்சகட்டத்துல போகும்போது தன்னை தானே சொல்லிக்கிட்டே தவிர்த்து எந்த இடத்துலயும் அருணை குறிப்பிடல. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அருண் வந்து மஞ்சரி தலையை வந்து அந்த மஞ்சரியோட பொம்மையை திருவிடுவேன் தலையை திருவிடுவேன் அருண் ஃபன்னா தான் சொன்னாருன்னு இவர் சொன்னாரு. ஆனா இதே அருண் திரும்ப ஒரு விஷயத்த பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா முத்துக்குமரன் வந்து சாட்டர்டே எபிசோட் நினைக்கிறேன், ஃப்ரைடே எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற எபிசோட்ல கீழே படுத்துட்டு அந்த கிராஸ்ல படுத்துட்டு இருப்பாப்ல. அப்போ ஒரு விஷயத்த சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அருண் வந்து தண்டவாளத்துல அதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அடிபட்டு கடந்து இருக்கிற மாதிரின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் வந்து சொல்லுவாரு, டேய் என்ன இந்த ஷோல இருந்து வெளியே அனுப்பிங்கன்னு பார்த்தா மொத்தமா என்ன அனுப்பிச்சுறதுக்கு முடிவு பண்ணிக்கலாம். அந்த ஃபன் அதுவும் அந்த இடத்துல ஃபன்னா தான் இருக்கும் ஆக்சுவலா. அது ரொம்ப பெரிய சீரியஸ் நோட்ல போகல. சோ முத்துவோட கான்வர்சேஷனும் அதுக்கு முன்னாடி அருணை பத்தி நடந்த கான்வர்சேஷனும் மஞ்சரி கிட்ட இருக்கும்போதும் சரி, அது ஒரு தன் ஜாக்லின்ட்ட சொல்லியிருப்பாப்ல, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு பீக்ல போறாரு, என்னோட பொறுமை இழந்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல போயிருக்கும். அவர் தானே சொல்லிப்பாரு தவிர்த்து அருண் எந்த இடத்துலயும் குறிப்பிடல. ரெண்டாவது ஃபன்னா சொல்லும் போதும் சரி, இன்னொரு இடத்துலயும் சரி அவர் ஃபன்னா தான் குறிப்பிட்டிருப்பாரு தவிர்த்து. ஆனா இது ரொம்ப அழகா இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து எதை சொன்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா மாறும் அப்படின்ற விஷயத்துல அவர் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து மஞ்சரியை குறிப்பிட்டு இது வந்து அருண் ஃபண்ணுக்கு சொன்னாப்லன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம முத்தோட பேரை உள்ள இழுத்து பெரிய பாயிண்ட் அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது அழகா அவங்க மியூட் போட்டு விட்டுட்டாங்க லைவ்லயும் சரி. அது எனக்கு 1 hourல நான் பார்க்கல, இது 1 hourல வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. மியூட் போட்டு விட்டாங்க. இது ரொம்ப இன்டென்ஷனலா இருந்தது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ப்ரொமோ ஒன்னு ரிலீஸ் பண்றப்போ அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு யூடியூப் கமெண்ட்ஸ்ல இருந்து. பிளஸ் நாங்க எல்லாருமே அவ்வளவு கொந்தளிச்சு ஃபேண்டம் எல்லாருமே போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு நீங்க இவங்க பண்ணா ஃபன்னே இல்ல இவங்க பண்ணா இதுவான்னு சொல்லி அந்த நெகட்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணது நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது போனா கண்டிப்பா எல்லாரும் ட்ரிகர் ஆயிடும், முத்து ஃபேன்ஸ்லாம் ட்ரிகர் ஆயிடுவாங்க, நல்லாவே தெரியும் இந்த விஷயத்த. அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ள கண்டென்ட்ல எனக்கு 1 hourல வந்துச்சான்னு தெரியல, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நீ சொந்தக்காரன் தான், அருண் உனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரின்னு சொன்னது முத்துவோடைய ஃபேம எவ்வளவு அழகா டீகிரேட் பண்ணி அருணை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இது பண்ணுமோ அப்படியே அதை வந்து பண்ண மாதிரி எனக்கு எனக்கு கிளியரா தெரிஞ்சது. இது முழுக்க முழுக்க ஸ்கெட்ச் போட்டு உள்ள வந்து இதை பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப, நான் அப்படிதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் அதை பாக்குறேன். ரொம்ப ஸ்கெட்சா இருந்தது. ஏன்னா இது எதனா எப்படி நான் 100% நான் வந்து இதை அனலைஸ் பண்றேன்னா, அவங்க அப்பா வந்து திறம்பட பேசக்கூடிய ஒரு டிகிரி படிச்ச ஒரு, அவரே சொல்றாரு நான் மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிச்சயமா அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்காது. இது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா வீட்டுல ஒரு அவங்க ஃபேமிலியா ஸ்கெட்ச் போட்டு இந்த இடத்துல முத்து டாப்ல இருக்காப்ல, இந்த இடத்துல முத்தையும் புல் டவுன் பண்ணி அருணை உயர்த்தி காமிச்சு பிளஸ் வந்து இதுக்கு வந்து பேக் ஃபயர் நமக்கு ஆகாம இருக்கணும்னா அந்த இடத்துல முத்தும் என் சொந்தக்காரன்ற ஒரு விஷயத்தை இது கம்ப்ளீட் பண்ணிட்டுனா முத்து அடிச்ச மாதிரி இருக்கும், டெவலப் பண்ண மாதிரி இருக்கும், முத்துவோட தப்ப வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், இவ்வளவு பெரிய விஷயத்தை பேசியிருக்கான் அந்த பையன் அப்படின்ற அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லி பலவித ஆங்கிள் வந்து அவர் இதை லாக் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது இந்த பாயிண்ட் அவர் அங்க சொன்னது. ஏன்னா சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல அவர் சொந்தக்காரன் ரெஜிஸ்டர் பண்ண அவசியமே கிடையாது. ஆக்சுவலா முத்து அதை வந்து தவிர்க்க முயற்சி பண்ணுவார், இந்த இடத்துல அதை பேச வேண்டாம், அது வெளியில போய் பேசிக்கலாம். அது வந்து என்னதான் ஆரோக்கியமா நம்ம இருந்துன்னு சொல்லிட்டாலுமே அது எனக்கு வந்து இதெல்லாம் அப்ப நீங்க உங்க சொந்தக்கார பையன் சொல்லும் போது எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நீங்க அந்த இடத்துல கோட் பண்ணி சொல்லணும்ன்ற கேள்வி எனக்கு வருது. புரியுதுல சார் நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்? புரியுது. அங்கதான் என்னோட கேள்வி எழுது. நீங்க சொல்றீங்க உங்களுக்கு சொந்தக்கார பையன் தூரத்து சொந்த இந்த மாதிரி உங்க ஊருன்னு சொல்றீங்க, நீங்க எந்த இன்சிடென்ட் வேணா கோட் பண்ணிருக்கலாம். அருண் கூட வந்து இல்லப்பா நீ அந்த இடத்துல வந்து நீ வந்து சொல்லிருக்க கூடாது, போன சீசன் வின்னர் அதெல்லாம் நீ குறிப்பிட்டு கூடாது, அந்த மாதிரி நிறைய அருண் கூட நடந்த கான்வர்சேஷன் இருக்கு. ஏன் குறிப்பிட்டு அந்த இன்சிடென்ட் எடுத்து பேசணும்? அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து அந்த என்ன டோன்ல பேசப்படுது, எந்த இன்சிடென்ட்ல பேசப்படுதுன்னு அது மக்கள் பார்க்கும்போது அது சென்சிட்டிவாவே இல்ல. ஆனா இவர் வந்து ஒரு ஹார்டா வந்து அந்த இடத்துல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, மொத்த பேர் அந்த சபை கேட்டுக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல பேசும்போது அது எவ்வளவு சென்சிட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகும், அது எவ்வளவு ரிஜிஸ்டர் ஆகும்ன்றது நல்லா தெரிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது சார் இந்த இன்சிடென்ட். இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் என்னோட அனலைஸ் சார். சரி, ஆக்சுவலா நான் இது வந்து ஓகே பேரண்ட்ஸ் பேசுனது பெருசா விமர்சிக்க வேணாமே நினைச்சேன். பட் இது நீங்களே எடுத்ததுனால நான் பேசுறேன். இல்லாட்டி நான் ஆக்சுவலா நான் ஜென்ரலா சொன்னேன், பேரண்ட்ஸ் இப்படி பேசுறது இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இவங்க தீபக் ஒய்ஃப் பேசினப்பவே போட்டிருப்பேன், இதுல எனக்கு உடன்படிக்கை இல்லை அப்படின்ற. ஐ மீன் அதாவது கண்டஸ்டன்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பக்கத்துல வந்து இந்த மாதிரி தான் வந்து திரும்பும்ன்றது தான் எனக்கு அந்த டே ஒன்லயே ஏற்பட்ட ஒரு தாட்டு. இதை எங்க அந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ன்றதை தாண்டி அவரோட இன்டெலிஜென்ஸை வந்து எங்க அப்ளை பண்றாருன்னா, அருணோட அப்பா அவர் வந்து கண்டஸ்டன்ட் பேசினதுல இருந்து கன்சர்ன் எடுக்கல, கண்டஸ்டன்ட் ஃபேமிலி பேசினதுல இருந்து கன்சர்ன் எடுக்கிறாரு. அவரு ரொம்ப கிளியரா முரண்பாடு பேசின முரண்பாட்டுக்கான மஞ்சரியோடைய அம்மாவோடைய கன்சர்ன்ல இருந்து ஒரு கன்சர்ன் எடுக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி விளையாட்டுக்கு பேசின ஒரு விஷயம், அப்படி விளையாட்டுக்கு பேசின ஒரு விஷயத்த
நீங்க வந்து அதுக்கப்புறம் போய் முத்து கிட்டக்க சொல்றீங்க, அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அந்த எக்ஸ்போஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்துல அப்படி பார்த்தா சவுண்டு பேசினப்பவும் இவரு பேசினப்பவும் அருண் பேசினப்பவும் தாங்கிக்க முடியாம, அந்த வார்த்தையும் அவரே அண்டர்லைன் பண்ணி தான் சொல்லுவார். அவர் பண்ணது தாங்கிக்க முடியாம நீங்க வந்து இப்படி ஒரு சொல்றீங்களே, இது அதோட உச்சமா தானே நான் பாக்குறேன் அப்படின்றது. எப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், தன் பையனை மஞ்சரி வீட்டுல பேசினதும் தீபக் வீட்டுல பேசினதும் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவருக்கு தீபக்கை வந்து இறக்காமலும் பேசணும், அட் த சேம் டைம் தீபக் பேசின ஒரு பாயிண்ட்டை பிராண்ட் பண்ணணும். மஞ்சரி பேசின ஒரு பாயிண்ட்லேயே டபுள் இன் ஒரு பக்கம் மஞ்சரி வீட்டில் பேசினதுல வந்து அப்படி பேசுறதா இருந்தா நீங்க ரொம்ப சோகால்டுன்னு பேசக்கூடிய முத்துக்குமரனே இப்படிதாங்க பேசிட்டு இருக்காருன்றதையும் கனெக்ட் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே தாண்டி முரண்பாட்டை பேசுறதுலயே முனைப்பா வச்சுதான் அவர் ரொம்ப ப்ரீ பிளானா தான் தனக்கான தேவை. ஏன்னா அவர் ரொம்ப கிளியரா அதுக்கு மேல இந்த வீட்டுல யார் கூடயுமே அருணுக்கு முனைப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு அந்த அந்த கார்டை வந்து அழகா எடுத்து பிளே பண்ண விதம் வந்து வெல் பிளான்டு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நட்பு பிளான் இருக்குல்ல, அவன் ஜில்லா கேடிங்க, அவனுக்கு அது தெரியாது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா அவன் சபை நாகரிகம் கொண்டு அப்படிங்களா, வட்டார வழக்கா, இல்ல வட்டார நம்ம சொந்தக்காரங்களா, அண்ணன் தம்பிங்களா, அது நீங்க சொன்ன மாதிரி ஒன்னார்ல பெருசா ஹைலைட் ஆகல. நான் டீடைலிங்கா இதை பார்க்கல, அதனால எனக்கு அது தெரியல. லைவ்ல எப்படி போச்சுன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா சொந்தக்காரங்களோ அங்காளி பங்காளிங்களோ இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு காமெடியோ, அவன் இந்த கேம்ல அவர் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணது, அவன் இந்த கேமை எப்படி அதை ஆர்க் பண்றதும், இந்த விஷயத்த வந்து இவரு இதுக்குள்ள போட்டு விட்டது எவ்வளவு பெரிய ஒரு வெளியில இருக்கிற அவர்ஷனை சப்ரஸ் பண்ணுன்ற ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்ல இவங்க ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. அதாவது ஒருவேளை முத்து ஃபேன்ஸ் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றாங்க, அது மாதிரி முத்து ஃபேன்ஸ் வந்து ஒரு மாதிரி அருண் அடிக்கிறத வந்து வெளியில அந்த டிஜிட்டல் நாய்ஸை சப்ரஸ் பண்றதுக்காக ஒரு ஒரு ஸ்கெட்சை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு வே தானே தவிர இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் உள்ள பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. இப்ப இப்படி இந்த கேம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து என்னங்க அர்ச்சனான்னு பேரை சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா தம்பிடா தம்பி முரடான்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரியல சார். அதுவும் அவருங்க என்ன என்ன குறிப்பிட்டாருன்னா ஏஆர்னு குறிப்பிட்டாரு. அவர் எவ்வளவு திறம்பட பேசினாருன்னா ஏஆர்னு குறிப்பிட்டாரு. ஏன் ஆக்சுவலா நான் சார் நான் அவரை விமர்சனம் பண்ண நம்ம வந்து இந்த இடத்துல அவர் விமர்சனம் பண்ணதுக்குள்ளே நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே போக தேவையில்ல. பட் அவரோட பிரில்லியன்ஸையும் அவருடைய இன்டெலெக்சுவலையும் அவருடைய அந்த ஸ்மார்ட்னஸையும் நான் உண்மையிலே வேக்கிறேன். அவர் எப்படி இப்ப அந்த மூவ் பண்ணாருன்னா நீங்க சொன்ன மாதிரி அதை குறிப்பிட்டு அர்ச்சனாவை ஏஆர்னு பேரை கூட குறிப்பிடாம ஏஆர்னு குறிப்பிட்டு நீங்க அவ்வளவு குறிப்பிடுற ஒரு மனுஷனுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது நல்லாவே தெரியும். நீங்க சொன்ன மாதிரி எக்ஸலன்ட் சார். நீங்க ஆல்வேஸ் யுவர் இன்டெலெக்சுவல் நீ ப்ரூவ். நீங்க எப்பயுமே அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எல்லாம் உள்ள புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க பேசாம தவிர்த்துருக்கீங்கன்றத நான் எடுத்ததுனால நீங்க அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய வியூ சூப்பரா சொன்னீங்க. இதுவே முத்து அப்பா அம்மாவும் வந்து இந்த பாயிண்ட பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்லையான்னு எனக்கு தெரியுமான்னு தெரியல. இப்ப பாருங்க அவங்க வந்துட்டு போனப்போ இப்போ இவர் அருண் அப்பா அம்மா வராம முத்து அப்பா அம்மா இதை ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வீட்டுல எல்லாருமே அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிற மாதிரி தானே. முதல்ல அண்ணன் வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் கருத்து முரண்பாடு அண்ணனுக்கு தம்பிக்கு இருக்குதான் செய்யும், அப்புறம் திரும்ப கூடிப்பாங்கல்ல அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் கன்வே பண்ணிருப்பாங்களே தவிர்த்து அவங்க உண்மையிலே அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்லையான்றது கூட அவங்க ரிவீல் பண்ணவும் இல்லை, அவங்க சொல்லவும் இல்லை. அவங்களுக்கு தெரியுமானு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அப்போ இவ்வளவு எதுக்காக இந்த ஒப்பீடு நான் வைக்கிறேன் அப்படின்னா இவங்க இன்னசென்ட்டா ஈவன் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே இல்ல தெரியாட்டாலுமே அவ்வளவு இன்னசென்ட்டா அழகா அந்த விஷயத்தை அவங்க கன்வே பண்ணி அது அவங்களுக்கு தேவையே இல்லை, அவங்க அழகா ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் எந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல்னா அவர் தெரியாம இந்த இடத்துல அவர் வந்து அதை சொல்லவே இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட். அருணோட அப்பா வந்து அவர் இன்டென்ஷனலாவே தான் இதை வந்து குறிப்பிட்டு அவர் பிள்ளைக்கா இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணணும். நாளை பின்ன சண்டை வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பங்காளி சண்டை தான் அப்படின்ற ஒரு கோட் பண்ணி காமிக்கணும். இது எப்படி போய் ப்ரொஜெக்ட் ஆகுன்றதுல முழுக்க ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு கேம் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது சார். ஏன்னா இதை நான் ஏன் கொண்டு வந்தேன்னா மக்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நினைச்சேன். மற்றபடி அவங்களுக்குள்ள விமர்சனம்லாம் அது பண்ணணும் இல்லை சார். ஃபைன். பட் அதான் அது வந்து டெக்னிக்கலா அருணுக்கு என்னென்னலாம் பேக் ஒர்க் பண்ணி ஷேட் பண்ணலான்றதுக்காக பண்ணதே தவிர மைலேஜ் இல்லை. அது அவங்க அப்பா அதாவது சொல்றேன். இப்ப வந்து அருண் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் காமிக்கிறதோ இல்ல அருண் முத்து மேல அன்பு காமிக்கிறதோ இல்ல அவங்க அப்பா பேசுனதுல இருந்து அதனாலதான் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் இருக்கு அப்படின்றதோ என்னவா இருந்தாலும்
எண்டு கார்டு வந்து இப்ப எதை நோக்கி போகுதோ அதுலதான் ஃபோக்கஸ் திரும்புமே தவிர அவங்க அப்பாவுடைய அந்த வியூகமோ யுக்தியோ ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு கவலையெல்லாம் வந்து இவங்க அப்பா வந்து இப்படி பேசுறது இதெல்லாம் கிடையாது. ஒரு 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 எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு வருத்தம். நான் கொஞ்சம் ஃபயர் ஆகி வெடிச்சிடலாமான்ற அளவுக்கு கடுப்பு வந்துச்சு. எதுனா நீங்க வந்து என்ன வேணா இருக்கட்டும், போன சீசனோட 2 பிளேயர் நாளைக்கு உள்ள வர்றது வந்து எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் கேம் தெரியுமா? அது ஒரு ஒரு பக்கா இன்ஃப்ளூயன்ஷியல் கேம் அது. அது அதுல மைலேஜ் இருக்கு, அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து ஓட் ஷேரிங்ல நம்ம தலைவனை விட்டுட்டு மற்ற பிளேயர்ஸ்க்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணும். அதாவது அர்ச்சனாவுடைய என்ட்ரியும் விஷ்ணுவோட என்ட்ரியும் உண்மையிலேயே மற்ற பிளேயர்ஸ்க்கு அது ஒரு பெரிய பேகேஜ் டிராப்டு. ஆஸ் அ கண்டஸ்டண்டா நான் இது வந்து அதிகமா கண்டம் பண்றேன். நாளைக்கு ஷோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் ரியாக்ட் பண்ணணும்னே இருக்கேன். எனக்கு இது வந்து இது ரொம்ப தவறான செயல். இது வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த கேம். சார் நீங்க கண்டஸ்டண்டா இது பண்ணிட்டீங்க, கண்டிச்சிட்டீங்க. ஆஸ் அ முத்துக்குமரன் ஆர்மி முத்துக்குமரன் ஃபேன்ஸா நாங்க சொல்றோம். வடிவேல் வந்து இதுல உட்காந்துட்டு சொல்லுவாப்புல, இது புடிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லுவாப்புல, மாப்பிள்ள பார்க்க தானே போற இது அடிக்கிற. அது ஆல்ரெடி நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா நீங்க அங்காளி பங்காளியா இருக்கட்டும், முன்னாவது இதுக்கு முன்னாடியாவது வந்து யாருன்னே தெரியாம அடிச்சோம். இப்ப உரிமையா வந்து பங்காளியும் தெரிஞ்சிருச்சு. இனிமே வந்து உரிமையா அடிப்போம். இதுக்கு மேல வந்து எல்லாம் சொந்தக்காரங்க தான். அடிக்கிற அடியை மட்டும் பாரு சாக்கல. நாளைக்கு புரியுது. பட் இது வந்து ஒரு எத்திக்ஸா இது தப்பா இருக்குல்ல. இது நீங்க வந்து ஆமா சார், கண்டிப்பா 100% சார். நீங்க வந்து சாரி இல்ல ஆக்சுவலா என்னன்னா நீங்க யாரும் ஒரு 4 ஒரு டிவி ஃபாலோயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கூட அது பரவாயில்ல. இவங்களுக்கு இவங்க ஃபியான்சின்றாங்க, அவன் உள்ள ப்ரொபோஸ் பண்ண போறான்னு இன்னொரு பக்கம். இதெல்லாம் என்ன இந்த சேனல் வந்து லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்குது, வளகாப்பு பண்ணுது, எல்லாமே பண்ணுது. இப்போ பிக் பாஸ்னு ஒரு ஷோ வச்சு இதுக்கெல்லாம் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது. என்ன கர்மம்னே புரியல. நான் இதே ரொம்ப இந்த நேரத்துல அதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் கூட விட்டுருங்க, மிச்ச எல்லா பீப்புளுக்குமே இந்த ஓட் பேங்கிங்கோட ரேங்கிங் வந்து அந்த ரேங்கிங்கோ இல்ல அந்த ஓட் பர்சன்டேஜோ இது வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு டிராபேக் கிரியேட் பண்ணும். அண்ட் சௌந்தர்யாவுடைய புஷ்க்கு வந்து இது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இது அது விஷ்ணுவால கிடையாது சார். நீங்க விஷ்ணு போய் சௌந்தர்யாக்கு ஓட் பேங்க் புஷ் நீங்க ஏதோ நினைக்கிறேன். விஷ்ணுவாலலாம் கிடையாது. ஆனா நீங்க இந்த மைலேஜ் அப்படின்றது எப்படின்னா, நீங்க வந்து இப்ப எப்படி சொல்றது, முத்துக்குமரனுக்கு யாரு போனா யாரோட இன்ட்ராக்ஷன்ல ஒரு மைலேஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னா, நீங்க ஈரோடு மகேஷ் அனுப்புறீங்கன்னா அது எப்படி இருக்கு, ஒரு லவ் கண்டென்ட்டுக்கான ஒரு பர்சனை உள்ள அனுப்பிச்சு அதுக்கான யூத் அட்ராக்ஷன்ஸோ இல்ல வேற மாதிரியான ஒரு கிரௌட் அட்ராக்ஷன்ஸோ ரெக்ரியேட் பண்ற அந்த கிரௌட கிரியேட் பண்றது எப்படி இருக்கு? ஜென்ரலி ஸ்பீக்கிங் நீங்க வந்து ஏன் ஒவ்வொரு சீசன்லயும் லவ் வந்து ஒரு டார்கெட் பார்ட் ஆஃப் த ஷோல வந்து ஒரு மெயினான ப்ரெடாமினன்ட்டா பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி காரணங்களுக்கு தான். நீங்க இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மேட்டரான 2 பேரும் உள்ள நீங்க அனுப்புறீங்கன்னு வைங்க, அது என்ன உள்ள மைலேஜை கிரியேட் பண்ணும்னா சடனா ஒரு வேவை கிரியேட் பண்ணும். அந்த வேவ் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னா அந்த பர்டிகுலர் பிளேயர் பேபி டிசர்வ்ட் இல்லாத பிளேயர் ரேங்கிங்குள்ள வர்றதுக்கோ இல்ல டிசர்வ்டான பிளேயர் ரேங்கிங் குறையறதுக்கோ நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது சார் எக்ஸலன்ட் பாயிண்ட். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் கேம் எப்படி விளையாடணும்னு தெரியும். அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு ஒருத்தங்க வின்னர், இன்னொருத்தங்க ஆல்ரெடி அந்த சீசன்ல விளையாடினவங்க, அந்த கேம் எப்படி அணுகணும்ன்றது தெரியும். சோ இது எப்படி எந்த விதத்துல பார்த்தாலுமே அது அன்ஃபேர் இல்ல. இதுல இன்னொன்னும் 2 பேருமே ஒரு மாதிரி டிக்ளேர் வேற பண்றாங்கல்ல, நான் எனக்கு இவங்க ஃபியான்சி, எனக்கு இவங்க ஃபியான்சி. இவங்க ஒண்ணு வந்தா ஃபேமிலியோடயே வந்துட்டு போயிடணும். அது தனியா வந்து தனியா ஸ்கோரிங் பண்ணி அதுல வந்து இவங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்படித்தான் புஷ் பண்ணி முன்னாடி வரணும்ன்றது அந்த கண்டஸ்டன்ஸ்க்கே ஒரு மைலேஜ் இல்லாத ஒரு மேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஹாப்பியா என்ஜாய் பண்ண தான் பண்ண போறாங்க, வரவேற்க தான் போறாங்க, they gonna spend time, எல்லாமே ஓகே. பட் as part of it, it's a game and opportunity. So I strongly feel எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள போற அந்த தருணம் இந்த மாதிரியான கான்செப்ட்ல இந்த மாதிரி
ஆக்சுவலா அதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேருமே வெளியில பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் உள்ள போறது நல்லதே இல்ல ஆக்சுவலா. கண்டிப்பா ஸ்ட்ரைட்டா சார். சொல்லணும்னா. நம்ம ஸ்பீக்கர் நிச்சயமா சார், நிச்சயமா சார். கம்ப்ளீட் இது அன்ஃபேர் சார். அப்படிதான் நாங்களும் பாக்குறோம். ஸ்பீக்கர்ஸ்ட்ட போயிடலாம் சார். அப்படியே நடுவுல நம்ம கேள்விகள் வரும்போது கேட்டுக்கலாம் சார். ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நேரம் ஓகே, பண்றேன். தேங்க்யூ கேப்டன் தேங்க்யூ பேசுங்க. காமன். யா, ம். ஐ திங்க் நிறைய பாயிண்ட் நான் கேட்க வேண்டியது நீங்களே பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் பிக் பாஸ்க்கு வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். மேபி என்னது குருநாதா, அதுக்கப்புறம் பிகி, பாஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் பார்த்தா நெக்ஸ்ட் வேற யாருன்னா நெக்ஸ்ட் சீசன்ல வந்து என்ன மாமான்னு வச்சா கூட ஆச்சரியப்படுத்திக்கலாம் தான் தோணுது எனக்கு. இப்போ நீங்க பேசுறத வச்சுட்டு, ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் ஆன் லைட்டர் நோட். கொஸ்டின் என்ன சார், அது பொறுத்த அருண் பத்தி ஒரு டாபிக் என்னன்னா, முத்துக்குமரன் ஃபேமிலி வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு. அருணோட ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்றதுக்கு. ஈவன் கடைசியா அவங்க வந்து எக்ஸிட் ஆகி வெளியே போக சொல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல பார்க்க சொல்ல, ஏன்னா எல்லாரையும் ஹக் பண்ணாரு அவர் அவங்க அப்பா. வாண்டடா வந்து அவர் மிஸ் பண்ணாரா இல்ல வந்து இவர் வாண்டடா கிட்ட போனாலும் இது பண்ணாரா எனக்கு தெரியல. பட் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சது. ஏன்னா பேக் ட்ராப்ல நின்றுட்டு இருந்தாரு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்பாவும் அவங்க அம்மா தான் ஃபேஸ். பேக் ட்ராப்ல நின்றுட்டு இவர் நம்மள ஹக் பண்ண மாட்டாரா, இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் எதனா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த லைவ் வாட்ச். ஸோ சின்ஸ் அந்த அருண் பத்தி பேசுறதுனால அந்த பாயிண்ட் நான் வந்து சொல்லிடுறேன் சார். அருண் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரா? அருண் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க கிட்ட ரொம்ப இன்னும் க்ளோஸா மூவ் பண்றதுக்கும். லாஸ்ட்லானா அவர் வந்து ஹக் பண்ணாமலே போயிட்டாரு. விஷால் ஹக் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த பக்கமா நின்றுட்டு இருந்த ராயன் ஹக் பண்ணாரு. பட் இந்த பக்கம் அருணை வந்து அவருடைய கண்டுக்கவே இல்லை. அவரு அது பர்பஸ்ஃபுல்லா பண்ணாரா இல்ல வந்து அது நேச்சுரல் நடந்ததான்னு தெரியல. பட் இட் ஹேப்பன்ட். ஆக்சுவலா மேபி நான் அவ்வளோ ஃபோக்கஸ்டா பார்க்கல. பட் மேபி அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கும். அதை வந்து இல்ல நான் பார்த்தேன் சார், ரவி சார், நான் பார்த்தேன். அது இன்டென்ஷனலாம் பண்ணல சார். அது ரொம்ப ஆர்கானிக்கா நடந்ததுதான். எல்லாரும் இது பண்ணிட்டு அருண் இந்த பக்கம் இருப்பாப்ல. அருணை வந்து அவரு கவனிக்காம அவங்க ஆக்சுவலா அவங்க என்ன எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா, பிக் பாஸ்க்கு நன்றி சொல்றதுலயே அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. ஏன்னா இப்ப வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மோட்லயே இருப்பாங்க. கிளம்ப போறோம், நீ அழாத, இல்ல நாங்க போன பிறகு அந்த மூட்லயே இருப்பாங்க அவங்க. காமன் இல்ல நான் அவங்கள எதுவும் சொல்லல. என்னன்னா, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அருண் சொல்றேன். நீங்க அதான சொல்லுங்க. அதான் புரியுது. அருண் வந்து ட்ரை பண்ணாப்ல. பட் அது அததான் சொல்ல வர்றாரு அவரு. பட் ஆனா அது அங்க எங்க ஒரு நானும் ஒரு ஆங்கிள் பார்த்தேன். நான் வெளியில வாசல் ஆங்கிள் பார்க்கல. நான் ஒரு ஆங்கிள் பார்த்தேன். என்னன்னா இந்த டபுக்கு டப்பா ஒரு மேட்டர் அவரே சொல்லுவார்ல, அவங்க அப்பா, முத்தோட அப்பா, அது சொன்னதா இருக்கட்டும், கொரியன் பேக்கரின்னு சொன்னதா இருக்கட்டும், அது சொன்னதுக்கு வந்து நான் லைவ்ல பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. இவங்க 2 பேரும் ஏதாவது சாரி கேட்டாங்களா? இவங்க எய்தர் அருண் ஆர் விஷால் வந்து ஏதாவது சாரி அந்த மாதிரி கேட்டாங்களா? இல்ல சார், சாரி எல்லாம் கேட்கல சார். இவங்களே லைட்டர் நோட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க சார். ஆக்சுவலா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு ஜெஃப்ரி மாதிரி நீங்களே அப்படி சொன்னதுக்கு சாரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கல. இந்த கிண்டல் பண்ணதா இல்ல சார், அப்படிலாம் எதுவும் கேட்கல சார். அதெல்லாம் கேட்கல. ஆமா சார், இவங்களே மாத்திட்டாங்க சார். ஆக்சுவலா இவங்களே வந்து லைட்டர் நோட்ல அதை எப்படி சொன்னாங்கன்னா, அண்ணன் தம்பி சண்டை போட்டுப்பாங்க, அந்த முரண்பாடு இருக்கதானே செய்யும், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அதை கடந்து போயிட்டாங்க. ஓகே, இந்த கெஸ்டர்ஸ் தான் காப்பாத்தாதுன்றது. ஒருத்தர் ரியலா இருக்கிறதா இருந்தா நான் அப்படி பேசியிருக்கேன்னு ஒரு பொம்மை திருவினதுக்கு அவ்வளோ நேரம் வந்து திருவி அதுக்கு விளக்கம் கொடுக்குற அதை நிறுத்திட்டு, தெரியாம உன்னை டபா வெறும் நீ வாய்தான்னு சொல்லிட்டேன், அது உங்க அப்பா அம்மாவுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, ஐ எம் வெரி சாரின்னு அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட போய் சொல்லலாம். அட்லீஸ்ட் அருண், அதாவது பங்காளியோ தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தர். அதே மாதிரி விஷால், அவனுக்கு பின்னாடி கொரியன் பேக்கரின்னு பேசிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கலாம். இந்த நிகழ்வுகள்லாம் நடக்காத வரைக்கும் சும்மா வந்ததுக்கு டிராமா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கலன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆனா அந்த சோகால் கண்டஸ்டன்ட் கிட்ட ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வந்து கேட்கறது தான் குட் கெஸ்டர். அந்த கெஸ்டரை அதுதான் ஒரு நல்ல பண்பும் கூட. அது ஓகே, அந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி ஒன்று சாரியே கேட்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நின்னுடணும். இல்லைன்னா இவங்க அதுக்கப்புறம் நான் அன்பா இருக்கேன், ஐ மீன் வந்தவங்க முன்னாடி ரொம்ப பணிவா அன்பா நடிக்க. ஏன்னா ஒரு டேர்ன்ல நான் ஏன் இப்போ இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா,
நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் எக்ஸிட்ல வேற ஒரு விஷயம் கவனிச்சேன். விஷாலுக்கு சம்பந்தமே இன்ட்ரெஸ்டே இல்லாம அன்ஷிதாக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் எதுக்கு அந்த ஷாட் வச்சாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு எதுக்கு அந்த ஷாட்டுனே புரியல. இங்கே அவங்க கிளம்புறாங்க, ஒண்ணு இந்த சைட்ல ஃபோக்கஸ்ல இருக்கணும், அன்ஷி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னா இவன் ஏன் இதை சொல்றான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சாரி டு இன்டர்பிரட். அது ஏன் சொல்றான்னா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னா காலைல அவன் ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அன்ஷிதாக்கு. அதுதான் மேரி 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 கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ்னா அதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் காலைல இருந்து. இதுவரையா ஏசப்பா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருந்தான், நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன், இங்க ஒரு பொண்ணு லவ் பண்றேன் சொல்லிட்டு அது ஒரு 10 டைம் ட்ரை பண்ணான். இன்னைக்கு அவளு ஐ திங்க் நாளைக்கு அவங்க 2 ப்ரொபோஸ் கூட இந்த 3வது ப்ரொபோஸ் வந்துன்னு நினைக்கிறேன். விஜய், இது உங்க பெர்ஸ்பெக்டிவா இல்ல இல்ல உள்ள தெரிஞ்சதா? இல்ல எவ்வளவு டைம் ட்ரை பண்ணுகிறான். ஆமா ப்ரோ, நடந்தது, உள்ள நடந்தது. ஐயோ, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா விஷால் கண்டென்ட் பெருசாவே பாக்குறது இல்ல, அதனால நான் இது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு இது. இப்ப ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி தான், இது எங்க மாமனார் வீடு which means மாமாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடும் போலயே பிக் பாஸ் ஹவுஸ். நாளைக்கு மூணு ஜோடி சார், டோட்டலா 3 ஜோடி. ஆக்சுவலா மொத்தமா 6 பேர் போறாங்க, அந்த 3 ஜோடியா ரைட்டு. காமன் ப்ரோ, பாவம் ப்ரோ, அவங்க 2-3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் தாங்க ப்ரோ பாவம். ஓகே ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் எம்எஸ் குமார் பேசுங்க. எம்எஸ் குமார். ஹாய் ரவி சார். ஹாய் சார். இல்ல இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த இதுல இப்போ முத்துக்குமரனுக்கு எதிராக நிறைய கேம் நடக்குது, உள்ளேயும் சரி வெளியும் சரி, சேனல்லையும் சரி. எப்படின்னா இந்த ப்ரோமோலயே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காலையிலேயே இதை போட்டாங்க. இதை போட்டுட்டு ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற மாதிரி விட்டாங்க. திருப்பி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கடுத்த செகண்ட் ப்ரோமோ, அதாவது காலையில போட வேண்டியது ஜெஃப்ரி தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அந்த ப்ரோமோலாம் போடல. இதை போட்டு எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுமோ பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஜாக்லின் இதான் அந்த இதான் வந்திருப்பாங்க, அந்த இதுவும் போடல. ரெண்டாவது இது இவ்வளவு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரொம்ப ஹேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு இந்த ப்ரோமோ போட்டு விட்டாங்க. நான் செகண்ட் இது போட்டு விட்டோன்னே சரி, நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் முத்துக்குமரன் இன்றைக்கு எப்போ வராருன்னு. ரெண்டாவது ப்ரோமோ போட்டோடனே நான் சரி அப்படின்னா 2வதோ 3வதோ வந்துருவாங்க பொழுது அப்படி இப்படின்னு பார்த்தேன். ப்ரோமோ பார்த்துட்டு கொஞ்சம் கிளைமேட்லாம் நைட் ஆன மாதிரி இருந்தது. சரி 3வதோ 4வதோ வருவாங்க அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அந்த ப்ரோமோ எடிட்டு இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இப்போ ஒரு பிளான் பண்ணி வச்ச மாதிரி தெரிஞ்சுது. அருணப்பா பேசுனது அப்படிதான் இருந்தது. என்னோட மெயின் கேள்வி என்னன்னா, இந்த இது இப்போ மஞ்சரியை பத்தி, மஞ்சரி இந்த ஜாக்லின் அவங்க இதை பத்தி தான். முக்கியமா இந்த டாஸ்க் பீஸ்ட் இருக்காருல, அவர் இன்னைக்கு ஒண்ணு ட்ரை பண்ணார்ல, அதுவும் ஒண்ணுதான். அந்த இன்சிடென்ட்டும் ஒரு மாதிரி, அந்த இன்சிடென்ட் ஃபுல்லா லைவ் பார்த்தேன். காமன் ப்ரோ சொன்ன மாதிரி நான் ஃபுல்லா அந்த லைவ் பார்த்தேன். எப்படின்னா இவரு அக்கா சொன்னது ஜாக்லினே சௌந்தர்யாலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அக்கா ஜாக்லின்னா நல்லா அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னான்ல பாத்து இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படி இப்படின்னு சொல்லி. சரி அப்பனா அக்கா சொன்னதை கருத்திலே எடுத்துக்கிட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அதை இன்னைக்கு முத்து அது ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். முத்துக்கு என்னை ரொம்ப பாசிட்டிவா இருந்த மாதிரியே ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலிலாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பரா இருந்தது முத்து, நல்லா பேசினாங்க உங்க அம்மா அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இருந்து இங்க சைட்ல ராயன் கவனிச்சுக்கிட்டே இருந்து தேவையே இல்லாம இந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருப்பான். டாபிக் எடுத்துட்டு வந்து அந்த கான்வர்சேஷனே எனக்கு சிரிப்பா இருந்தது. எந்த அளவுக்கு சிரிப்புனா, இப்ப போய்கிட்டே இருந்தது கான்வர்சேஷன், போய்கிட்டே இருக்குச்சுல, அது ஒரு செஸ் ஆட்டம் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கைனா போய்கிட்டே இருந்தது. பவித்ரா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு பவித்ராக்கு தெரிஞ்சுட்டு இவன் ஒன்னும் இதுக்கப்புறம் வழங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போனாங்க. அதுக்கடுத்து ஜாக்லின் எந்திரிச்சு போனாங்க. இல்ல ஜாக்லின் எந்திரிக்கல, அதுக்கடுத்து தீபக் எந்திரிச்சு போயிட்டாரு. அடுத்தது ஜாக்லின் எந்திரிச்சு போனாங்க. கடைசியா பார்த்தா 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மஞ்சரி, ராயனு, முத்து, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா எல்லாம் இது பண்ணி அந்த இது கான்வர்சேஷன் அவனா முடிக்கவே முடியல. மூக்க நல்லா உடைச்சு மூக்கிலே 4 குத்து விட்டு போடா தம்பி சின்ன பையல அப்படின்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு மெயினா அந்த மஞ்சரி இதுதான் கொஞ்சம் அடிக்கடி இந்த இன்டரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆரம்பிச்சுல இவங்க முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டா தான் போறாங்க உள்ள அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனா அப்ப நம்பவே இல்லை. ஆனா இப்போ லைட்டா அந்த இது ஸ்மெல் பண்ண முடியுது. ஏன்னா இவங்க ஜாக்லினும்
மஞ்சரியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த இது டிடிஎஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ டிடிஎஃப் வந்து முத்து வந்து வின் பண்ணிட்டா நல்லா இருக்கும். வின் பண்ணிட்டா அது எதுக்கு வின் பண்ணிட்டா முத்து வின் பண்ணா நல்லா இருக்கும்னா, முத்தோட ஓட்டு வந்து இவங்க 2 பேர்த்துக்கு ஸ்பிளிட் ஆகும். அந்த மாதிரி வெளியில தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க பிஆர்ஸோட இதா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பேய்க்கலாம். ஆனா உள்ள கண்டஸ்டன்ஸ் மஞ்சரி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க சார். நல்லா முத்துக்குமரன் தான் டாப்ல இருக்காருன்னு எல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருக்காங்க. ஜாக்லினுக்கும் அதை சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப அந்த இது ஓட்டு ஸ்பிளிட்டிங் எல்லாம் பத்தி ரொம்ப விவரமா பேசுறாங்க. அதுக்காண்டியே முத்துக்குமரன் கூட இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடிக்கடி டம்ப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ரயன் வந்து எந்த மாதிரி டம்ப் பண்றாருன்னா, ஆஹ் இல்ல இப்போ வந்து நாங்க வந்து ஒயில் கார்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து நிலைமை மாறி இருக்கும். அதாவது சொல்லாம சொல்றாரு, முத்துக்குமரன் எல்லாம் இப்ப டாப்ல இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அது டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் பேசுற எல்லாருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மெயினா இந்த மஞ்சரி ஜாக்லின் அந்த கூட இருக்கிற இது அவங்க, ஏன்னா இவங்க 2 பேரும் தனியா விட்டுறக்கூடாது. யாரு முத்துக்குமரனையும் தீபகி தனியா விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மஞ்சரி கேம் ரொம்ப அக்லியா தெரியுது. அதை பத்தி மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவுபடுத்துங்க சார். சார் இன்சிடென்ட் நீங்க லைவ்ல பாத்தீங்களா சார்? நீங்க லைவ்ல பார்க்கலாம். நான் இவரு ஏன்னா கொஞ்சம் தவறா சொல்றாரு, அதை கொஞ்சம் நான் டியூன் பண்ணி சொல்லிடுவேன். நீங்க அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றீங்களா சார்? சொல்லுங்க. எம்எஸ் குமார் ஆக்சுவலா அங்க என்ன அவங்க கான்வர்சேஷன்லயே அவங்க கிளியரா சொல்லியிருப்பாங்கன்னா, முத்து ஷோர் ஷாட் ஃபைனலிஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அவர் தான் அப்படின்னு. இல்ல ப்ரோ, முத்து ஏன் அவங்க இல்ல முடிச்சிடறேன் இருங்க சொல்றேன். மஞ்சரியும் ஜாக்லோட கான்வர்சேஷனோட அஜெண்டா என்னன்னா, முத்து வந்து டிடிஎஃப் வின் பண்ணா அது அவங்களுக்கு ஓட் ஷேர் ஆகுன்றது அவங்க அந்த இடத்துல கான்வர்சேஷனே வரல. ஆக்சுவலா அவங்களுக்கு என்னன்னா, டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் ஃபைனலிஸ்டா இருக்கணும். ரயான் மாதிரி ஒரு நபர், ஆனா பேர் குறிப்பிடல, அவர் ரயான் எல்லாம் குறிப்பிடல. அவங்களுக்கு என்னன்னா டிசர்வ்டு கண்டஸ்டன்ஸ் வந்து டாப் 5 அவங்களுக்கு இருக்கணும். அப்போ முத்து வந்து ஷோர் ஷாட் ஃபைனலிஸ்ட். சோ முத்து டிடிஎஃப் வின் பண்ணா அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னா, அடுத்து இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல ஷோர் ஷாட் ஃபைனலிஸ்ட்க்கு தான் போகும். ஆனா அந்த வாரம் எவிக்ட் ஆகிற கண்டஸ்டன்ஸ்க்கு டிடிஎஃப் போயிடக்கூடாது, அந்த டிக்கெட் ஃபினாலே போயிட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல போய் நின்றக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய அந்த கான்வர்சேஷனோட அஜெண்டா லைவ்ல. எம்எஸ் குமார் ஒரு நிமிஷம் நான் டியூன் பண்ணிட்டேன். ரவி சார் பேசட்டும், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லட்டும். இதுதான் அங்க நடந்தது. இல்ல ஒண்ணே தெளிவுபடுத்திக்கிட்டா சொல்லுங்க. இல்ல நான் வந்து ரெண்டையுமே கம்பைன் பண்ணி சொன்னேன். அவங்க இன்னைக்கு லைவ்ல பேசினாங்க இந்த ஓட் ஸ்பிளிட்டிங்க பத்தி. நேத்து வந்து அந்த டிடிஎஃப் பத்தி பேசினாங்க. இன்னைக்கு லைவ்ல இந்த ஓட் ஸ்பிளிட்டிங்க பத்தி பேசினாங்க ப்ரோ. அதுதான் தெளிவுபடுத்துறேன். கரெக்ட், அதுதான் நீங்க சொல்றதான் தெளிவுபடுத்துறேன். ஓட் ஸ்பிளிட்டிங் பத்தி பேசினாங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா சொன்னீங்கன்னா சார் லைவ் வந்து அவர் பாத்துருப்பாரு இல்லையா நமக்கு தெரியாதுல்ல. அதுக்காக தான் அதை தெளிவு அந்த கிளாரிட்டி கொடுக்கணும்ன்றதுக்கு ஓட் ஸ்பிளிட்டிங்க பத்தி பேசுனது தப்பு தானே அப்பனாது? இல்ல அது சார் சொல்லுவார். இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்னதை நான் நிஜமா பார்க்கல. ஆனா சொன்னதை வச்சுட்டு சொல்றேன். ஆக்சுவலா இவங்க இப்போ முத்து கூட இப்ப மஞ்சரி வெளியில பார்த்துட்டு வந்தவங்க, அவங்க வந்து நீங்க நல்லா பாருங்க, அவங்க மெக்கானிசம்ல அஃபென்சிவ் மெக்கானிசம் முத்துவோட அவங்க எந்த இடத்துலையுமே ட்ரை பண்ணவே இல்லை. எந்த இடத்துலையுமே ட்ரை பண்ணவே இல்லை. அதே தான் ரயானும் பண்ணியிருப்பார். ரயான் சௌந்தர்யாவோட அஃபென்ஸ் மெக்கானிசம் போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சென்சிபிளா இந்த கேமை வெளியில பார்த்ததை ஓரளவுக்கு ஹோம்ஒர்க்லாம் உள்ள உட்கார்ந்தது. மற்ற எல்லா வைல்ட் கார்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகல. எல்லாருமே இன்னொருத்தன் என்ன பண்றானே அவனுக்கே தெரியாது. பட் இந்த 2 வைல்ட் கார்டும் எப்படின்னா 2 பிளேயர்ஸை டச் பண்ணிட்டாங்க. அந்த 2 பிளேயர்ஸோடைய தான் டிராவல் ஆகணுன்றதுல தெளிவா இருக்காங்க. அந்த தெளிவானதுல இவங்க அட்டாக் பண்ணணும். இவங்க 2 பேருமே வந்து ஆப்போசிஷனை அட்டாக் பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தயாராகவே இல்லை. அதாவது ரயன் சௌந்தர்யாவோ முத்துக்குமரன் மஞ்சரி முத்துக்குமரனோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தன்னுடைய கேமுடைய ஒவ்வொரு வார ப்ரோக்ரஸிவ் ஒவ்வொரு வேலை டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது அந்த சர்வைவல்ல ஒரு முக்கியமான இடம் வந்து இப்போ வந்து என்ன பொசிஷனுக்கு வந்திருக்குன்னா, இதுல இருந்து லீப் வந்து எண்டை நோக்கி போகணும். அந்த எண்டை நோக்கி போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு இப்போ யார் கூட டிராவல் ஆகும்னா, நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருன்ற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கேன். அப்படி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு டீம், இந்த டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இண்டிவிஜுவலா ப்ரொபோஸ். அதனால தான் இன்னைக்கு ஜாக்லின் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாங்க, எனக்கு கப்பு வேணும் தான், ஆனா எனக்கு அப்புறம் ஒருத்தருக்கு போகணும்னா அது வந்து முத்துக்குமரனுக்கு தான். இது வந்து இது அவங்க ரிஜிஸ்டர் பண்றதே முத்துக்குமரனோட ஓட்ஸை வந்து ரிஃபார்ம். ஏன்னா இதை வாயால ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பாயிண்டே என்னன்னா, முத்துக்குமரனுக்கு ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு. அந்த ஓட் பேங்கிங் ஐ செகண்ட் தம் தேர்ட் தம்லாம் சொல்றதுக்கான பாயிண்டே என்னன்னா, இதுதான் அதுக்கான அடிப்படை பாயிண்ட். அதாவது
எனக்கு ஆசை தான். நான் இல்லைன்னா நீ ஐ மீன் எனக்கு அப்புறம் நீ தான் ஜெயிக்கணும்ன்றது சொல்லிக்கிறது. ஆனால் எண்டு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொன்ன மாதிரி டிடிஎஃப் வந்து முத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு பாயிண்டே இப்ப இத்தனை பேர் சொல்லியிருப்பாங்களா, முத்து நீ ஜெயிக்கணும் நான் ஆசைப்படுறேன்னு. இப்ப முத்து டிடிஎஃப் ஜெயிச்சிட்டானா முத்து யார பிரதானமா சப்போர்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸோ இல்லை அவங்களுக்காக ஓட்டு போடுறவங்க வெளியில கன்வெர்ட் ஆகும்னு. பட் நான் இதை பர்சனலாவே வேற ஆங்கிள் பாக்குறேன். என்னன்னா என்னோட முடிவுங்க, நான் நாளைக்கு ஷோவை பார்த்துட்டு நாளைக்கு டிக்ளேர் பண்ணிடுவேன். அந்த ரெண்டு தான் டாப் 1 டாப் 2 நாளையோட அது டிக்ளேர் ஆயிடும். மற்றபடி இந்த டிடிஎஃப்ல ஒருத்தன் ஜெயிச்சு இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியில டிடிஎஃப் ஜெயிச்சவன் டைட்டில் வின்னர் ஆனதே கிடையாது. ஸோ அந்த டிடிஎஃப்ன்றது எதுக்கு, அந்த டாப் 5 வர்றதுக்கு. அந்த டாப் 5 வர்றதே சும்மா ஒரு 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 எப்படி சொல்றது, பிளேஸ் டு டிக்ளேர் நான் டாப் 5 வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர இன் நோ வே தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த வின்னிங் கார்டு. டிடிஎஃப் வாங்கின ஒருத்தன் பெட்டியை தூக்கிட்டும் வெளில போனது கிடையாது, அதுவும் நடந்தது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாளைக்கு நாம டிக்ளேர் பண்ணிக்கலாம் யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட்னு. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் அடுத்த 3 வார ஓட் டிராவலே. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இவங்க நாமினேஷன்ல இருந்தாலும் சரி நாமினேஷன்ல இல்லைனாலும் சரி. இந்த இந்த இப்போ இப்போ எப்படி சொல்றது, ஒருத்தர் சீசன் 3ல ஒருத்தர் வந்து டிடிஎஃப் ஜெயிச்சார், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. இஸ் அ மலேசியன் கை. முகின் வந்து டிடிஎஃப் அவன் தானே ஜெயிச்சாரு சீசன் 3ல இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிச்சு. அவர்தான் நினைக்கிறேன் சார். ஆமா அவர்தான் முகின் தான். அந்த கேம் வந்து முகின் டைட்டில் வின்னிங்க்கு ஆக்சுவலா இதுவே கிடையாது, எலிஜிபிளே கிடையாது. டைட்டில் வின்னிங்க்கு அந்த டைம்ல 2 பேர் இருந்தாங்க, ஒன்னு தர்ஷன் ஒன்னு கவின். இவங்க 2 பேருடைய ஸ்பேஸ் வந்து மேக்சிமம் மாறி முகினுக்கு போனதுக்கு பெரிய அரசியல் இருந்துச்சு. ஆக்சுவலா மலேசியன் ஹேஸ் டு வின் த ஷோ அப்படின்றதுக்கும் அதுக்கு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து இறக்குற பிளேயர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப இந்த சீசன்ல பாருங்களேன், எந்த விதமான ஒரு அதாவது மாற்றுத்திறனாளியோ திருநங்கைகளோ இல்ல ஒரு இவங்களோ யாரு மலேசியால இருந்தோ ஜெர்மனில இருந்தோ இந்த மாதிரி எந்த கனெக்ஷன் இல்லாம இந்த கேம் பாத்தீங்கன்னா 13 விஜய் டிவி ப்ராடக்ட், மிச்சம் ஒரு 4-5 அவுட் சைடர்ஸ்ன்னு மொத்தமா இவங்கள மட்டுமே வச்சு இந்த ஷோ டிராவல் ஆயிருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கும் போதெல்லாம் டிராவல் போகும்போது வணிக நோக்கத்தோடைய பிரதான புள்ளிகள்ல நடந்திருக்கும். பட் இந்த சீசன்ல இந்த பர்டிகுலர் ஷோவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எந்த பாயிண்ட் நமக்கு ஒரே ஒரு 2-3 பாயிண்ட் வந்து நாளைக்கு ரொம்ப விசிபிள் ஆகும். அப்படி ஆனதுக்கு அப்புறம் டிடிஎஃப் யார் தொடுறாங்களோ அவங்க வந்து அந்த 5th பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. 4th 3rd 2nd 1st இந்த 4th 3rd 2nd 1stல ஓட் டாமினேஷன்ஸ் மஞ்சிரியோட ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட் ஹெவியா பிளே பண்றதுனால ஒருவேளை அந்த கண்டஸ்டன்ட் 5th வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல 4th வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதுதான் which is going to create. மஞ்சரி ஒருவேளை டிராப் அவுட் ஆனா அந்த ஒரு இடத்துல டிராப் அவுட் ஆயிடலாம். அதாவது ஐம் நாட் ரியலி ஷூர் அட் திஸ் மொமெண்ட். மேபி நாளைக்கு நான் என்னுடைய கிளாரிட்டியை டிக்ளேர் பண்ணலான் இருக்கேன். ஆனால் என் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஆப்ஷனா டிடிஎஃப்ஐ யார் தொடுறாங்களோ அந்த 5th அந்த 5 பசங்கள்ல யார் பெட்டி எடுக்கலையோ அந்த 4 பசங்கள்ல ஒருத்தங்க தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 4 பசங்கள்ல வர்ற டிடிஎஃப் வாய்ப்பை எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை தாண்டி மறுபடியும் உள்ளுக்குள்ள ஒரு ஆள் ஓட் பேங்கிங் ரேஷியோ இப்படி தான் ஆஃப்லைன் ஓட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணுறபடி போகணும்னா தென் அந்த 4th ஆப்ஷன் சௌந்தர்யா கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவாங்க. இல்லை அதுதான் விச் இஸ் கோயிங் டு பி டக் அஃபர் பிட்வீன் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அப்படின்னா நான் உறுதியாக சொல்கிறேன் ஜாக்லின் எப்போவுமே 1 step aheadல சௌந்தர்யா தாண்டி தான் நிற்பாங்க 100%. ஸோ மிச்ச 2 கான்ட்ரிபியூட்டட் ஃபைட் மாஸ்டர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த கேம் நாளைக்கு டிக்ளேர் பண்ணிடலாம். மற்றபடி
I don't think so. Manjari has to either 6th பொசிஷனா வெளில போவாங்க, இல்ல if she proved something in TTF or if she is smart and she calculate, அதாவது எதிர்பார்க்காத ட்விஸ்ட் மஞ்சரி பெட்டியை தூக்கிட்டாங்கன்னா அது, இல்ல அதர் வே அரவுண்ட் மஞ்சரி வந்து ஐ மீன் some magic and she gets in 4th or 3rd position, 4th, I'm sorry, not 3rd, like 4th position போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றது வந்து நாளைக்கு ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சிடும். சார் ஈகரா வெயிட் கண்டிப்பா பண்ணிருக்கேன் கண்டிப்பா சார். நீங்க நாளைக்கு சொல்றீங்க, நான் ஈகரா வெயிட் பண்றேன் சார். MS குமார் சார், சாரி சார், இவரு ஜோ வந்திருக்காரு. அவரால் ஸ்பேஸ்க்குள்ள வர முடியல சார். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஸ்பேஸ்ல நிறைய பக் இருக்கிறதுனால ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் அகைன் ஸ்டார்ட் Okay. பண்றேன். ஸோ கோச்சிக்காம எல்லாரும் திரும்ப ஜாயின் பண்ண முடியுமா சார்? உங்களை ஜாயின் பண்ண Fine, முடியுமா sir, சார்? fine. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நான் Yeah, திரும்ப ஸோ எல்லாரும் திரும்ப ஜாயின் பண்ணுங்க. நான் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். பக் இருக்கிறதுனால பாவம் ஜோ ரொம்ப நேரம் அவரு கேட்டுட்டு இருந்தாரு, இந்த மாதிரி இருக்கேன் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பொன்னி கூட எனக்கு ஜோ சொல்லிட்டு இருக்கிறது இருந்தாங்க. காட்டவே இல்லையே எனக்கு. ப்ரோ இப்ப வந்துட்டா பாருங்க, இப்ப வந்துட்டா பாருங்க, இப்ப வந்துட்டா பாருங்க, காட்டுது பாருங்க. எனக்கு காமிக்கல, இல்ல ஹோஸ்டுக்கு எனக்கு எனக்கும் காமிக்கல. காமிக்கல. காமிக்கல ஆமா. ஓகே brother. ஓகே ஓகே. காமிக்கல. பொன்னி கூட அதே இஷ்யூ தான். கோஸ்ட்ல இருந்தாங்க, வெளியே போனவங்க தான் போனோம். ஸோ நான் இதை சரி க்ளோஸ் பண்ணிட்டு போட்டேன் அகைன் பாருங்க. நான் திரும்ப